ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போகிற, கபடி தமிழ் தலைவாஸ் தான் குவாலிஃபை ஆகலையான்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. ரைட், ஒரு டீம் தானே ஜெயிக்க முடியும். அதனால் எல்லா டீமும் பற்றி நம்ம பேசுவோம். இப்போ என்ன பேச போகிறேன், நம்ம சுதாகர் த பிரைட்டஸ்ட் ஸ்டார் இந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்னால் நியூ யங் பிளேயர்னால் நம்ம சுதாகர் தான். நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் நம்ம சுதாகர். பெருமையாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் டொமஸ்டிக்கில் அவர் பிரமாதமாக விளையாண்டாருன்னு. பழனி டஸ்கருக்கு ஆகட்டும், எந்தெந்த டீமுக்கு விளையாண்டாரோ பெரிய ஸ்டார் அவரை. நான் ஆப்ஷனில் அவங்க சைன் பண்ணும்போதே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க இதிலே போய் பாருங்கள். ஸ்டார் இந்த மேக்கிங் சொல்லலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பெரிய விஷயம்னா பவன் ஷராவத் மாதிரியோ ஒரு பிரதீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ், அர்ஜுன் தேஷ்வால் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 21 வயசாகுது நம்ம சுதாகருக்கு. லாங் கேரியர், இன்னும் 4-5 வருஷத்தில் டாப் கிளாஸ் பார்த்தா இந்தியா டீமுக்கு சீக்கிரமே விளையாடணும். ரைட், இவரை பற்றி சில விஷயம் பேசுவோம். ரியலி மேட் இஸ் ஆல் ப்ரௌட். நம்மளாம் பெருமைப்பட்டுக்கலாம், நம்ம காலை தூக்கி விட்டுக்கலாம் நம்ம சுதாகர் தானே. ஏன்னா உங்களுக்கு வந்து சுதாகருக்கு மெயின் ப்ளஸ் என்ன ஆச்சுங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கில் இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இன்னும் டேலண்ட் ஷுட் நாட் பி வேஸ்டட். வெறும் பெஞ்சில் உட்காந்துலாம் யாரும் பாயிண்ட் எடுக்க முடியாது. ரைடு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். அதை நல்லா கோச் ஆகட்டும், அவங்க கேப்டன், அவங்க மேனேஜ்மெண்ட், க்ரௌடு 4 பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க சுதாகரை. அதனால தான் அவர் இந்த லெவலுக்கு வர முடிஞ்சுது. அண்ட் சொல்கிறேன், அந்த பிகேஎல் தான் செகண்ட் பிகஸ்ட் டோர்னமெண்ட் இன் இந்தியா, அவங்களுக்கு தெரியும், ஆஃப்டர் ஐபிஎல். சேட், நம்ம அல்லூர் சதீஷுக்கும் மாசான முத்துக்கும் க்ரௌடை தவிர வேறு யாரும் சப்போர்ட் கொடுத்த மாதிரி தெரியல, எஸ்பெஷலி இது கோச்சிங் ஸ்டாஃப். ஆனால் சுதாகருக்கு பாருங்கள், கேப்டன், கோச்சு, மேனேஜ்மெண்ட்டு, க்ரௌடு, ஏன்னா நம்ம சென்னை க்ரௌடே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுச்சு. நம்ம அப்கோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம பிளேயருக்கு. தமிழ் தலைவாசுக்கு வந்து இந்த நம்ம பசங்க விளையாட வைக்கிறது ஒரு வருத்தம் தான். இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சார் சான்ஸ் கொடுத்தாங்களா, இல்லை 5 நிமிஷம் போய் பேட்டிங் பண்ணிட்டு வான்னா டண்டுல்கர்னு ஒருத்தர் கிடச்சிருக்கவே மாட்டாங்க. கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும். அதனால தான் நீங்கள் எடுத்தீங்க அல்லூர் சதீஷ், மாசானம் முத்துலாம். அப்புறம் சான்ஸ் கொடுக்காம 5 நிமிஷம் 6 நிமிஷம் கொடுத்தா நர்வஸில் எப்படி எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணுவோம். சரி, டாபிக் வேறு எங்கேயோ போய்ட்டு நம்மளை பற்றி பேசுவோம். ரைட், பாட்னாவோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க சொன்னாங்க, அவங்க கோச் அண்ட் கேப்டனு ஃபஸ்ட்டு 2வது மேட்ச்லேயே அவர் வந்து ப்ரீ கேம்ப் 1.5 மாதம் நாங்கள் நல்லா பார்த்தோம், வெரி குட் பிளேயர். அப்பயே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு 3rd ரைடர் அப்புறம் 2nd ரைடர் இப்படி தான் அவர் யூஸ் பண்ண போகிறோன்னா, அதுக்கு ஃபுல் மேட்ச் விளையாட வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபுல் 22 மேட்ச்சும் சொன்னாங்க. அதாவது 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, 1 ஹவரோ, வாட் எவர் இட் இஸ். இவங்க குவாலிஃபை இன்றைக்கி போனாங்கன்னா போயிட்டாங்க ஆல்ரெடி பாட்னா பாரிஸ். உங்களுக்கு தெரியும், ஒன்றாவது மெயின் ரீசன் என்னதான் உங்களுக்கு சச்சின், மஞ்சித்லாம் பர்ஃபார்ம் பண்ணாலும் இவரோட பாயிண்ட் வெரி வெரி க்ரூஷியல். நம்ம சுதாகர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க போனதுக்கு. ஏன்னா பாருங்க, 17 மேட்ச் விளையாண்டாரு, 96 டோட்டல் பாயிண்ட்ஸுங்க. அண்ட் ரைடு பாயிண்ட் மட்டுமே 94, சூப்பர் ரைடு 2 எடுத்திருக்காரு, சூப்பர் 10 3, டேக்கிள் பாயிண்ட் 2, சூப்பர் 10 3 வந்து 14 பாயிண்ட் அகேன்ஸ்ட் பெங்கால் வாரியர். அவரோட 3வது மேட்ச்லேயே அது பர்ஃபார்ம் பண்ணார். 11 பாயிண்ட் நம்ம தமிழ் தலைவாசுக்கு எதிரியே 11 பாயிண்ட் நம்ம சென்னையில். செம்ம அப்ளாஸ் அவருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் 10 பாயிண்ட்ஸ் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர், டாப் கிளாஸ் டீம் இதெல்லாம். அண்ட் சப்ஸ்டிடியூட் தான் வந்தார் இவ்வளோ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில். அப்போயும் வந்து 9th மினிட்ல வந்தார். அப்புறம் த்ரூ அவுட் விளையாட 10 பாயிண்ட் எடுத்தார். சரி, இதுனா 10 பாயிண்டில் பெரிய விஷயமா நினைப்பீங்க. கிரிக்கெட்டில் எப்படி 100 அடிக்கிறாங்களோ அது மாதிரி 10 பாயிண்ட். இவர் பவனே 2-3 பாயிண்ட்லாம் அவுட் ஆயிருக்காரு, பர்தீப்லாம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இட்ஸ் அ பிக் திங். அண்ட் இவர் டேக்கிள் பாயிண்டில் வந்து அசிஸ்ட் பண்ணார் நிறையா. நம்ம ஆளுங்களாம் யாராவது ஒருத்தர் பிடிச்சி நிற்கிற 4 பேர் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம டிஃபென்ஸ் எந்த லட்சத்தில் இருந்தது. இவர் அப்படி இல்லை, இவர் போய் பிடிக்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, அசிஸ்ட் பண்ணுறாரு, கையை நீட்டி அவங்க கோட்டை தோறதும் கை பிடிச்சி தர்றாரு எதிர் டீமை. இதெல்லாம் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது. சொல்லிக் கொடுக்குறது வர்றதில்லை, அதெல்லாம் டக்குன்னு இன்ஸ்டிங் டெசிஷன். ரொம்ப பிரமாதம் இவரோட பர்ஃபார்மன்ஸு. நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளையே இவங்களோட மெயின் ரைடர் சச்சின் 170 பாயிண்ட்டு டோட்டலு, 157 ரைடு பாயிண்ட்டு. அவர் 20 மேட்ச் விளையாண்டார். அவர் 2 சூப்பர் ரைடு, 7 சூப்பர் 10 எடுத்தாங்க. அவர் தான் உங்களுக்கு மெயின் ரைடர், உங்களுக்கு தெரியும். மஞ்சித் ஆன் அண்ட் ஆஃப் விளையாண்டார். அவரும் அப்படியே 20 மேட்ச் விளையாண்டார். எல்லா மேட்ச்லையும் 10 நிமிஷமான வருவார். 111 பாயிண்ட். அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவருக்கு வந்து டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி பெரிய க்ரௌடு, பெரிய மீடியா அட்டென்ஷன், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வேறு ஒரு வாட்டி வந்தார், தமிழ்லேயே பேசினார், நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. அதே மாதிரி இன்னும் ட்ராவலிங், ஒரு விட்டு ஊர் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேரை சத்தம் போடும்போது அவர் பெருமையாக இருக்கும். நம்ம அவர் கொண்டாடுறதுல பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்பால் அங்கே போய் உங்களுக்கு பாட்னாவில் நடந்த மேட்சஸ் ஆகட்டும், டெல்லியில் நடந்த மேட்சஸ் ஆகட்டும், மும்பையில் அங்கெல்லாம் சத்தம் போடுறாங்க பார்த்தீங்களா. அதுதான் இப்போ MS தோனி இந்தியா ஃபுல்லாக எங்கே போனாலும் விராட் கோலி, தோனிக்கெலாம், ரோஹித் சர்மாக்கெலாம் அவ்வளோ சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் தான். அண்ட் ஸ்டார்டிங்கில் ஃபியூ மினிட்ஸ் தான் விளாண்டு போக நிறைய ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் இல்லை, நடுவில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆங்கிள் இன்ஜுரி வேறு ஆயிடுச்சு. அது கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகணும். 3 மேட்ச்சு அவர் விளையாடலை. அது கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார், நல்லா எனக்கு மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, நீ ப்ராக்டிஸ் கூட வர வேண்டாம், ரெஸ்டெடுன்னு நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க, அதனால தான் நான் சீக்கிரமாக ரெக்கவர் ஆக முடிஞ்சுதுன்னாரு. ஏன்னா பொதுவாகவே இதில் ஒரு லாங் ரெக்கவர் ஆகிடும். லாங் லே ஆஃப் போயிடுவீங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு. இன்னொரு வாட்டி திருப்பி அதை விளையாட வச்சு இன்ஜுரியை மறைச்சி விளையாண்டதுன்னு வச்சுங்களேன்,
துடுக்குன்னு ஆகிடும், அவர் ரொம்ப நாள் விளையாடாமல் போயிடும். அதனால தான் அவர் வந்து எங்களுக்கு நல்ல மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து 2 விஷயம் வெளில நல்லா தெரிஞ்சுது எனக்கு, விச் ஐ அப்ரிஷியேட். எனக்கு மோமெண்ட் சுதாகரோட மோமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக பவன் ஷெராவத் வந்து அவர்கிட்ட கை கொடுப்பாரு மிட் லைனில் நின்றுட்டு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. சரண்டர் ரைடு, அது லாஸ்ட் மேன் அவுட், அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒவ்வொருத்தரும் பவனை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு தமிழ்நாடு பசங்க ஏங்குற இடத்துல பவன் வந்து கை கொடுத்துருப்பாருங்க. அதுதான் அவரோட பெருந்தன்மை பவன்து. இன்னொன்று வந்து ஃபசல் அட்ராச்சாரி, நம்ம எல்லோரும் தெரியும், சுல்தான், ஈரானியன் கேப்டன், ஈரானியன் பிளேயரு, ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது. அவருக்கு எதிர பண்ணின்னு கெத்தாக ஒரு மேட்ச்சில் நிற்பார் பாருங்க, எங்கே என்ன பிடி பார்ப்போன்னு. அது சொல்லாமல் சொன்னது, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபசலும் சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்தாரு அப்படின்னு. ஓகே, குட். ஏன்னா அங்கே வந்து ஒரு போட்டி, ஒரு பொறாமை, எதிர் டீம் ஆள்லாம் இல்லவே இல்லை. கபடியில் யூ ஷுட் ப்ளே வெல் அப்படின்றது பார்த்தார் ஃபசல். அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த 2 மூமெண்ட் முடிச்சது, இல்லை 3 மூமெண்ட் முடிச்சதா ஸ்டாண்ட் அவுட், எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இன்றைக்கி மேட்ச் லாஸ்ட் லீக் மேட்ச் அவங்களுக்கு ஹரியானா கூட. அதிலே ஒரு 4 பாயிண்ட் எடுத்தாலே 100 டச் பண்ணுவார். 100 இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் நியூ கம்மர். நம்மளதெல்லாம் பாருங்களேன், சான்ஸ் கொடுத்தா தானே திரும்ப ஏன் அதே பேசிக்கிட்டு. ரைட். அண்ட் இதில் நேற்று ஒருத்தருக்கும் வந்துடுச்சு, போட்டார், நீ வேணும்னு கோச்சு சொல்லிட்டு இருக்கேன்னு. ஒரு ரைடு போயிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுங்க நரேந்தரை. இது எப்படிங்கன்னா, விராட் கோலி ஒரு ஓவருக்கு அப்புறம் நீ வெளில வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ விளையாடுன்ற மாதிரி. வெரி நெக்ஸ்ட் மேட்ச்சில் 18 பாயிண்ட் எடுத்தார் அவர். எனிவே திரும்ப அது வருது. ஏன்னா ஆதங்கம் முடியல. நம்ம கபடி கைப்பிடி இங்கே ஆரம்பித்த கபடி, அதில் நம்ம டீம் இல்லை. அண்ட் சேட். எனிவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் வி ஆர் வித் யூ. சுதாகர் சந்தோஷமாக இருக்குது. அவர் பெரிய பிரதர்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்களாம் அவருக்கு சின்ன வயசுலேருந்து. அவர் மேலும் அவர் நிறைய சாதிக்கணும், இந்தியாவுக்கு விளையாடணும், அதான் எல்லாரோட ஆசை. அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் கபடி. அது வரைக்கும் போகணும். அவர் போவார், ஏன் போக மாட்டார். டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது, பேக்கப் பண்ண பாட்னா பைரட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. இனிமேல் தான் அவருக்கு நல்லது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இதோடு வேறு என்ன வேணும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவரை பற்றி? அண்ட் இன்னும் 6வது டீம் இன்னும் தெரியல யார் வரப்போகிறேன்னு. 5 டீம் குவாலிஃபை ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஜெய்ப்பூர், புனேரி பல்தன், டபங் டெல்லி, பாட்னா பைரட்ஸ் அண்ட் குஜராத் ஜெயின் நினைக்கிறேன். எஸ், இப்போ பெங்கால் வாரியர், ஹரியானா, இதில் ஒன்று வரணும். பாப்பா போவோம். இப்போ ஹரியானாவோட ஹோம் மேட்சஸ் நினைக்கிறேன் 3 மேட்ச் இருக்குது. அவங்க தான் வருவாங்க மோஸ்ட் ப்ராப்ளி. நிறைய மேட்சஸ் இருக்குது. 60 கட் ஆஃப் பாயிண்ட் என்ன, நிறைய பேர் 63, 68, நம்ம தான் 45லே இருக்கோம். ஆமாம், 45. போன சீசன் 66. இதே டீம் தான். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக விளையாட வச்சேன், எல்லோரும் விளையாண்டாங்க. அரைக்குறையா நீ போ திடீர்னு வந்து பீமார் உடம்பு சரியில்லை, இப்போ தான் வந்தார். இவங்க நம்ம டீமுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி 20 விதமான எக்ஸ்கியூசஸ் கிடைக்கும். ஏன் தோத்தன்னு கேட்டால், வெயிட் சரியில்லை, அவருக்கு லாங்குவேஜ் புரியல, ஏதாவது ஒரு காரணம். ஆமாம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், சரியாக கோச் பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அதுக்கு வேறு முட்டு கொட்டிட்டு நிறையா ஃபேன்ஸ் வேறு வருவாங்க. உங்களுக்கு தெரியல அவர் எவ்வளோ பெரிய கோச்சு தான். போன வாட்டி தூக்கி கொண்டாடினீங்க, இந்த வாட்டினா போன வாட்டி நல்ல எக்ஸாம் எழுதுனா அப்பா சந்தோஷப்படுவார் அப்பா அம்மா. இந்த வாட்டி ஃபெயில் ஆனால் அடி தான் விழும். நீ கேட்கலாமா, என்ன நீ போன வருஷம் என்ன தட்டி கொடுத்தா இப்போ அடிக்கிறேன்னு? அப்படி கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் பேஸ் தான். சரியாக பர்ஃபார்மன்ஸ்லாம் நவருங்க. இன்னும் ரிவார்ட் அண்ட் பனிஷ், அதுதான் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். அதனால் தவறை சுட்டி காட்டுறவங்க தான் உண்மையான ஃபேனு. நான் ஜாலரா அடிக்கிற ஆள் இல்லை. தப்புன்னா தப்பு, அவ்வளோதான். பிடிக்காதவங்களுக்கு வாட் டு டூ. எனிவே, இது லாங்காக பச்சு பரிமாத்திருப்பேன். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இல்லை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.